கிறிஸ்தவ மதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கு பிறகு அந்த செக்ஸை வந்து ஒரு டாபு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பிய நாடுகளில். இந்தியாவில் அப்படி இல்லை. எப்போ வர அப்படி இல்லைன்னா இஸ்லாமியர்கள் வர அது மாதிரி இல்லை. இஸ்லாமியர்கள் வருவதற்கு முன்பு இந்த செக்ஸ் வந்து சாதாரண ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. ஏன் இஸ்லாமியர்கள் வர்றதுனால என்ன மாறுது? இஸ்லாமியர்கள் வரும்போது தான் வந்து இந்த புர்கா, இந்த கட்டுப்பாடு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, மனிதர்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, ஆளும் வர்க்கத்தை பார்த்து தான் அது போல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இஸ்லாம் வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தால் தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பூரா தலையில் முக்காடு போட்டுக்கிறாங்க. நான் அவனுக்கு கேட்குறேன், ஒரு பொண்ணு முதுகவனியும் வீடியோவில் பார்த்தது மூலமாக உனக்கு என்ன கிடைச்சிது? வலைதளங்களில் வரக்கூடிய இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்க தான். 3 வேளை சோத்துக்கு உன்னாலும் சம்பாதிக்க முடியலையா? அது பழகிருதுமா. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. யாராச்சும் க்ளீவேஜ் தெரியாமல், இடுப்பு தெரியாமல், முதுகு தெரியாமல் யாராச்சும் வீடியோ போடுறாங்களா? நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அதான் பார்க்குறவனோட வக்கரத்தை அவங்க காசாக்குறாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எங்கே வந்துட்டாங்கன்னா, லைவ் சேட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து முதல்ல அமெரிக்காவில் தான் ரொம்ப ஃபேமஸ். லைவ் சேட்னா நீ பணம் கட்டினா ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படின்னு டைம் கூட, எவ்வளோ பணம் கட்டியோ அவ்வளோ நேரம். வெளிநாட்டு பெண்கள் வரக்கூடிய அந்த சேட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவனுக்கு ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கல போல இருக்குது. லோக்கலில் பார்க்கணுன்னு இப்போ ஆசைப்படுறாங்க. இதுக்கு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னென்னா 1 மணி நேரம் ஷோ 4000 ரூபாய். இப்போ இந்த வீடியோஸ்லாம் லீக் ஆகுதுல்ல, அதாவது இவங்க வந்து ஒன்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பண்ணுறாங்க. அதை ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிடுறான், இந்த லிங்க்கில் வந்தீங்கன்னா இந்த லிங்க்கில் இருக்குது, கமெண்ட்டில் போய் பாருங்கள் அப்படின்றான். இதுனா அதை வந்து ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறானுங்க. இவ நல்லா தானே இருந்தா, இவளோட வீடியோ வந்துச்சா, வீடியோ வேணுன்றவங்க போயிட்டு புள்ளி வைங்க அப்படின்னு. இப்போ இந்த புள்ளி கல்ச்சரை எப்படி பார்க்குறீங்க? புள்ளி கல்ச்சர் வேறு, ஃபுல் வீடியோ லிங்க்கில் இருக்குன்னு போடுறது வேறு. புள்ளி கல்ச்சர் வந்து ஒரு க்யூரியாசிட்டி. எவனோ ஒருத்தன் எனக்கு கிடைச்ச வீடியோ வா எல்லாருக்கும் இன்பாக்ஸில் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி அது வேறு. இது லிங்க்ன்றது வந்து காசு சம்பாதிக்கிறது. ஏன்னா இந்த கன்சியூமர் இருக்கிற வர ஒரு ஆண் வந்து இதை பார்த்து எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் பார்க்க மாட்டான். அந்த சிந்தனை வராமல் தானே இவன் காஜியாக உட்காந்து அதை போய் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அப்படி பார்க்குறவன் இருக்கிற வர அதை காட்டுவதற்கு ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். போர்னோகிராஃபி அது குறித்து பல்வேறு டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நடுவோட காமெடியாக சில விஷயங்கள் வந்தது. காவல்துறை வந்து நாங்கள் யார் எவ்வளோ நேரம் படம் பார்க்குறாங்கன்றத அந்த பட்டியல் எடுத்து வச்சுருக்கோம், எல்லார் வீட்டுக்கும் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு கேலிக்குறியாக ட்ரோல் மெட்டீரியலாக மாறி எல்லாருமே பயந்தாங்க, நம்ம பேர் வந்துருமோ அப்படின்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா, பல செலிப்ரிட்டிகள் இன்ஸ்டாகிராமில் வந்து உடலை காமிச்சு ரீல்ஸ் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அதை குறித்தும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் சமூகம் இப்படி சீரழியுது அப்படின்ற விஷயங்கள். இப்போ என்ன போகுதுன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இன்ஸ்டாகிராம் நிற்குது. அதாவது க்ளோஸ்டு சர்க்கிள், ஒன்லி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு மட்டும் தேவையான புகைப்படங்களை கொடுப்பது, அப்புறம் அவங்களுக்கு வீடியோ சேட்டில் போகிறது, ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இப்போது இந்த பெண்ணோட வீடியோ இருக்குது, கமெண்ட்டில் போயிட்டு புள்ளி வைங்க, லிங்க் அனுப்புகிறேன் அப்படின்ற விஷயங்களும் புள்ளி வச்சிட்டேன் பிரதர் அப்படின்றது. அந்த புள்ளின்ற வார்த்தை வந்து எல்லாருக்குமே தெரியும், சமூக வலைதளங்களில் இயங்குற எல்லாருக்குமே. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம போர்னோகிராஃபின்றது வந்து என்னவோ இன்றைக்கி தான் அந்த மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. போர்னோகிராஃபின்றது வந்து மனிதன் வந்து ஒரு கலை வடிவத்தை எப்போ உருவாக்குறதுன்னு முடிவு பண்ணானோ அப்போவே வந்து போர்னோகிராஃபி உள்ளே வந்துருச்சு. சரியா? போர்னோகிராஃபின்றது என்னவோ நேற்று இன்ஸ்டாகிராம் வந்து இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் தான் வந்துருச்சுன்றதெல்லாம் கிடையாது. போர்னோகிராஃபின்னா முதல்ல மனிதன் வந்து கலை வடிவம்னு கொண்டு வந்தது ஓவியங்களும் சிலைகளும். அப்போ அந்த ஓவியங்களும் சிலைகளிலும் அவன் 2 விஷயத்தை தான் பதிவு பண்ணுறான். ஒன்று கடவுளை கும்புறதுக்கு பதிவு பண்ணுறான், இன்னொன்று போர்னோகிராஃபி. இல்லை, அந்த சிலையில சிற்பங்களில் வந்து எப்படி உடலுறவு கொள்வது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். கோயிலுக்கு போகிறப்ப இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் அதை வச்சாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது இவங்களா அடித்து விடுறது. அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, என்னென்னா ஒரு விஞ்ஞான விளக்கம் ஒன்று சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா குழந்தையே இருக்காது, குழந்தை இல்லைன்றதுனால பெரியவங்களுக்கு சந்தேகம் இருக்கும், ஒருவேளை இவங்களுக்கு செக்ஸ் எப்படி வச்சுக்கிறதுனே தெரியல போல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு
போய் இந்த சிலையெல்லாம் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலே அந்த கோயிலுக்கு போகும்போது இந்த சிலைகள் எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இவனுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சிலை வச்சதுக்கான நோக்கம் என்ன? அது வக்கரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. மனித மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளின் வெளிப்பாடு தான் இந்த போர்னோகிராஃபின்றது. கோயிலில் போயிட்டு அப்படி வச்சுருக்காங்க. இல்லைம்மா, நான் கேட்குறேன், இப்போ கோயிலில் வச்சது வந்து மனுஷங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செக்ஸில் ஈடுபடணுன்றது அப்படின்றது லாஜிக்கலி கரெக்டுன்னு வச்சுப்போம். சிங்கம், புலி, யானை, மாடு இதுக்கெல்லாம் யார் உடலுறவு வச்சுக்கிறது சொல்லிக் கொடுக்குறாங்க? யாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஒரு குழந்தைக்கு சாப்பிடணும்னு யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? அம்மா மார்பில் வாயை வச்ச உடனே அது குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது சாப்பிட்றதும் செக்ஸும் அப்படியே அது வந்து நம்மளுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்டில் ஒன்று. அதுக்கு நமக்கு தனியாலாம் போய் எங்கேயும் கற்றுக்கிட்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது. உயிரினங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய. நம்ம அதான் கேட்குறேன், இப்போ ஒரு மாடுக்கு இல்லை ஆடுக்கு இல்லை ஒரு பூனைக்கு ஒரு நாய்க்கெல்லாம் யார் வந்து சொல்லி கொடுத்தாங்க? இல்லை, ஆனால் இங்கே சமூகத்தில் மனிதர்களுக்கு ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு இருக்குது. பெண் இதை குறித்து பேச முடியுமா? ஒரு கூச்ச சுபாவம், ஓப்பனாக இதை பேச முடியுமா? எல்லாருமே நம்மளோட மெயின் பிரச்சனையே இதுதான். நான் இன்னொரு சேனலில் பேசும்போது கூட அதுதான் சொல்லியிருந்தேன். நாம் வந்து அழகு அப்படின்ற ஒரு பார்வை, செக்ஸ் அப்படின்ற ஒரு பார்வை, இப்படி பல விஷயங்களுக்கும் நம்மக்கிட்ட சில முன்முடிவுகள் வந்துடுது. நாமளாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு அதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தி கிரேட் இண்டியன் கிச்சன் மலையாளத்தில் ஒரு படம் வந்தது. அது கிச்சன் தொடர்பான ஒரு படம். அதில் வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிஸ்கஷன் வரும். அந்த பொண்ணு என்ன சொல்லுவான்னா, நிமிஷா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உடனே வந்து உடலுறவுக்கு டைரெக்டாக போயிருங்க, எனக்கு வந்து ஐ நீட் ஃபோர் ப்ளே அப்படின்னு சொல்ல. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பற்றின பிம்பமே அவனுக்கு மாறிடும். அது மட்டும் அது நேச்சுரலாக நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் காரணம். அதாவது இன் ஜென்ரல் நேச்சரில் பார்த்தோம்னா எப்போதுமே பெண் தான் வந்து தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கும். அது எந்த மிருகமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு பெண் மிருகம்தான் வந்து தன்னுடைய இணையை தேர்ந்தெடுக்கும். இங்கே வந்து ஆம்பளை வந்து தன்னுடைய வசதிக்காக ஆம்பளை தான் தேர்ந்தெடுப்பான்ற மாதிரி வச்சுட்டாங்க. புரியுதா? அதாவது நாகரிகம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலங்களில் எழுதப்பட்ட அந்த புராண கதைகள்லாம் பாருங்கள், அந்த சுயம்வரம் அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா பெண் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கான்செப்டுக்காக. ஆனால் அதுக்கப்புறம் நாகரிகம் மாறும்போது தான் என்ன ஆகுது, ஆண் வந்து நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னா, பொருளாதாரத்தை ஆண்கள் கட்டுப்படுத்த தொடங்கிய பிறகு அவங்க வசதிக்காக சில விஷயங்களெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. தொல்காப்பியத்திலே அப்படி தான் வரும். பொய்யும் வழுவும் மலிந்திட ஐயர் யாத்தனர் கரணம் என்பதே அப்படின்னு வரும். அதாவது முதல்ல கல்யாணம்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. அப்புறம் பொய்யும் புரட்டுகளும் அதிகமாகிடுச்சு. நான் கூட வாழவே இல்லையே, அவன் பொய் சொல்கிறான், இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு இவங்கெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னொடனே தான் ஒன்றா வாழ்ந்தாங்களா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்றதுக்காக தான் கல்யாணன்ற ஒரு கான்செப்டை கொண்டாடுறாங்க. தொல்காப்பியத்தில் அப்படியே அந்த வரி வரும். நீங்கள் எடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் கரணம்னு போட்டு பாருங்கள், அந்த 2 லைன் வரும். பொய்யும் வலுவும் மலிந்திட ஐயர் யாத்தனர் கரணம் என்ப அப்படின்னு வரும். அப்போது நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம்பளையும் இருக்கும், பொம்பளையாகவும் இருக்கலாம். நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. ஒன்றா இருந்துட்டு நான் இவன் யாருன்னே தெரியாது, இவளை யாருன்னே தெரியாதுன்னு பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் திருமணம் அப்படின்ற ஒரு செட்டப்பை உருவாக்குறாங்க. அந்த திருமணம்ன்ற செட்டப்பு பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் வசதியாக இருப்பது போல் இப்போ மாறிடுச்சு. சரியா? அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம வந்து செக்ஸுக்குன்ற விஷயத்துக்கு வந்தோம்னா, பொதுவாகவே இந்த செக்ஸ் மேலே வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். சரியா? அதுக்கு காரணம் வந்து அது அவனுக்கு ஒரு இன்பத்தை கொடுப்பதால் எதுவுமே செய்யாமல் தன்னோட உடல் மூலமாகவே ஒரு இன்பம் கிடைக்குது அப்படின்றப்ப அவனுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரியா? இப்போ உணவுனா சாப்பிட்டா தான் ருசிக்கும். ஒரு அழகான விஷயம்னா பார்த்தா தான் ரசிக்க முடியும். இப்போ ஒரு நல்ல இசை கேட்கணும், ஒரு நல்ல வாசனையை முகர்ந்து பார்க்கணும். இது எதுவுமே இல்லாமல் கூட ஒரு ஆள் மட்டும் இருந்தாலே போதும், இது எல்லாத்த விட அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றப்ப அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். தன்னை பார்த்த விஷயங்களெல்லாம் பதிவு பண்ணுறது தான் மனிதனின் இயல்பு. நம்ம பார்த்துருக்கோம், குகை ஓவியங்கள்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ இருந்தே வந்து இந்த போர்னோவும் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் கிரேக்க நாட்டு சிற்பங்கள்லாம் எடுத்து பாருங்கள்,
பெரும்பாலும் இந்த பெண்களுக்கு எல்லாம் மேலாடைகள் இல்லாமல் இல்லை பாதி ஆடைகள் சரிஞ்ச மாதிரி அப்படி தான் அந்த சிலைகள்லாம் இருக்கும். அதே போலவே ஐரோப்பிய ஓவியங்களும் பார்த்திங்கன்னா அது போலத்தான் இருக்கும். ஆனால் அந்த ஓவியங்களெல்லாம் ரொம்ப இதாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மெடிவல் பீரியடில். கிறிஸ்தவ மதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதுக்கு பிறகு அந்த செக்ஸை வந்து ஒரு டாபு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பிய நாடுகளில். இந்தியாவில் அப்படி இல்லை. எப்போ வர அப்படி இல்லைன்னா இஸ்லாமியர்கள் வர அது மாதிரி இல்லை. இஸ்லாமியர்கள் வருவதற்கு முன்பு இந்த செக்ஸ் வந்து சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏன் இஸ்லாமியர்கள் வர்றதுனால என்ன மாறுது? இஸ்லாமியர்கள் வரும்போது தான் வந்து இந்த புர்கா, இந்த கட்டுப்பாடு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்கும்னா, மனிதர்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, ஆளும் வர்க்கத்தை பார்த்து தான் அது போல் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. புரியுதா? ஆளும் வர்க்கத்தை பார்த்து நம்மளும் அது மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கரெக்டாக? அதனால தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களை பார்த்து இமிட்டேட் பண்ணி அவங்கள மாதிரியே நம்மளும் பட்டு வேட்டி கட்டணும், பட்டு புடவை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. போல செய்தல். அதான் இமிட்டேஷன். அப்போது இஸ்லாமியர்கள் உள்ளே வரும்போது தான் என்ன ஆகுது, வட இந்தியாவில் இருக்கும் இந்து மன்னர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓ பொம்பளைங்களெல்லாம் இப்படி உள்ளே ஒழிச்சு வைக்கணும் போல இருக்குது, அவன் அப்படி தானே செய்கிறான், நம்மளும் அது மாதிரி தானே செய்யறான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய காரணத்தால் தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பூரா தலையில் முக்காடு போட்டுக்கிறாங்க. இந்துக்களுக்கும் இங்கே சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம். பெண்களை எப்படி பார்க்கணும்னு இந்து மனு தர்மத்தில் வந்து வேற ஒன்றும் சொல்லலைப்பா. பத்திரமா வச்சுக்கோவோம் பொண்டாட்டியா அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்காங்க. அது ஒரு பொண்ணு வந்து அவள் வயசுக்கு வர அவங்க அப்பா வந்து அவள் யார் கூடயும் பழகிடாமல் பத்திரமா பார்த்துக்கணும். அதன் பிறகு கணவர் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். கணவர் செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா மகன் பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் மகனுக்கும் வயசாகிடுச்சுன்னா அதுக்குள்ள இந்த அம்மா செத்துரும், அவ்வளோதான் வச்சுங்க. இப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாங்களே தவிர, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கற்பு அப்படின்ற மேட்டரை வந்து பார்ப்பன பெண்களுக்கு தான் சொல்லி வச்சுருப்பாங்க. அதுவும் கதை எப்படி சொல்லி வச்சுருப்பான்னா, ஒரு பார்ப்பன முனிவரோட மனைவி மேலே சிவபெருமான் ஆசைப்பட்டார். அவர் சாபம் கொடுத்தோடனே அவரோட ஆண் உறுப்பு அருந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்லாம் கதை எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, பார்ப்பன பெண்களை கடவுள் கூட ஆசைப்பட்டுறக்கூடாது. கடவுளே ஆசைப்பட்டா இதாண்டா, அப்போ மற்றவெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கதைகள். ஆனால் இன்னொன்று சொல்லி வச்சுருப்பாங்க, என்னென்னா நியோகம்னு சொல்லுவாங்க. என்னென்ன, ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கவே இல்லை கணவர் இறந்துட்டாரு, அவருக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ப்பனரோடு சேர்ந்து நியோகம் என்ற முறைப்படி குழந்தை பெற்றுக்கலாம். நம்ம இந்து மத கதைகள் பூரா பார்த்து கன்றாவியாக இருக்கும். எப்படின்னா, பார்ப்பன பெண்களாக இருந்தால் கடவுள் கூட ஆசைப்படக்கூடாது. ஆனால் மற்ற பெண்களுக்கெல்லாம் குழந்தை வேணும்னா பார்ப்பனர் மூலமாக பெற்றுக்கலாம். இது என்னடா போங்காட்டம் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கணும். அதான் அந்த பெண்ணோட சாய்ஸ் கிடையாது. அதுதான் விஷயமே. அந்த பெண்ணோட சாய்ஸாக இருந்தால் அது பேர் மறுமணம். இது பெண்ணோட சாய்ஸே கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் ஏமாற்றி தான் நம்ம ஊரில் சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ முதலில் வந்து இஸ்லாமியர்கள் உள்ளே வரும்போது இந்த முக்காடு போடுறது, இந்த பழக்க வழக்கங்கள்லாம் அவர்களை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அந்த இங்கிலீஷ்லேயே பார்த்தோன்னா ப்ளவுஸுன்னு எழுதி வச்சுருப்பான். அந்த ப்ளவுஸ்னால் என்னென்னா, எ டிரான்ஸ்பரண்ட் அப்பர் கார்மெண்ட் ஃபார் விமன் அப்படின்னு தான் அதுக்கு விளக்கம் அர்த்தமே போட்டிருக்கும். அதாவது பெண்கள் அணியக்கூடிய ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டான மேலாடை அது அப்படின்னு தான் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு, ஐரோப்பியர்கள்லாம் வந்த பிறகு உடை கலாச்சாரம் மாறும்போது தான் இப்போ உள்ள மாடலில் ஜாக்கெட்லாம் போடுறது அது இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வருதுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தப்போ வட இந்தியாவில் தான் அவங்க முதல்ல ஹெட் ஆஃபீஸு. அவங்களுக்கு மெயினாக வந்து 3 ஆஃபீஸ் தான். ஒன்று பாம்பே, இன்னொன்று மெட்ராஸ், 3வது கல்கட்டாவை தான் அவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஓவரால் இந்தியாவுக்கு. ஆமாம், மற்ற 2 பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். ஆனால் அங்கேயும் கவர்னர் ஜெனரல்ஸும் தனியாகவே இருப்பாங்க. அப்படி அவங்க அறிவிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, வட இந்தியாவில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், தென்னிந்தியாவில் இந்த முக்காடு போடுற பழக்கம் கிடையாது. ஏன்னா தென்னிந்தியாவில் இஸ்லாமியர்களோட தாக்கம் அவ்வளோ பெருசு கிடையாது, வட இந்தியா அளவுக்கு கிடையாது.
நிறைய ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் அப்படின்றதெல்லாம் தென்னிந்தியாவில் கிடையாது. புது தகவலாக இருக்குது. இஸ்லாமியில் வந்த பிறகு தான் இந்து பெண்களுக்கே பல விஷயங்கள். நீங்கள் எல்லா கோயில்லையும் போய் பாருங்கள், தென்னிந்தியா கோயில் வேணாம், வட இந்தியா கோயிலில் போய் பாருங்கள். அந்த காலத்திலே பெண்கள் வந்து முக்காடு போட்டிருந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக போட்டிருந்தாங்கன்னா அந்த கோயில் சிலையில் முக்காடோட தானே இருக்கணும். சர்ச்சஸ்லேயும் எல்லாருமே முக்காடு போடுறாங்க. சர்ச்சில் போடுற முக்காடு வந்து வேற. அது வந்து யூதர்களோட கோட்பாடு என்னென்னா, கடவுளை வணங்கும் போது உச்சந்தலை தெரியக்கூடாது. கடவுளுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு எனக்கு தெரியல. உச்சந்தலை தெரியுது, அவன் மண்டையிலே கொட்டுறா அப்படின்னு சொல்லி கொட்டுறான்னு. அது யூதர்களோட லூசுத்தனமான கான்செப்ட். அந்த கான்செப்ட் அப்படியே கிறிஸ்தவத்துக்கும் போச்சு, இஸ்லாத்துக்கும் அதே தான் வந்தது. அந்த தலையில் துணி போடுறதுன்றது அடிப்படையாக யூதர்களோட பழக்கத்தில் இருந்து வந்த பரவனது தான் வச்சிங்களேன். அதாவது இந்து மதத்தில் அதெல்லாம் முதல்ல கிடையாது. முதல்ல இந்து மதம்ன்றது ஒன்றே அப்போ கிடையாது. அப்படியே போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த பழமையான கோயில்கள் எங்கேயுமே இருக்கக்கூடிய சிற்பங்களில் தலையில் முக்காடு போட்ட மாதிரி சிலை இருக்காது. அது பழக்கம் இருந்தால் இப்போ சிலையை அப்படி தானே செஞ்சுருப்பான். கரெக்டா? கல்கத்தா ஹெட் ஆஃபீஸ் அவங்கெல்லாம் வராங்க. இங்கே இருக்க பழமையான பில்டிங்லாம் நிறைய இருக்குது. இது வந்து அவனுக்கு வந்து இந்தியா வந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஐரோப்பாவை விட ரொம்ப பழமையான நாடாக இருக்குது. அதாவது பழமையான நாடுனா பழைய மானுமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னப்போ அவனுக்கு இந்த வரலாறு ஆராய்ச்சி பண்ணணுன்றது அவனுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ள விஷயம். அதனால தான் அவனுக்கு சிந்து சமவெளிலாம் அவன் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், கோயில்களெல்லாம் போய் பார்க்குறான். ஒரிசா வந்த உடனே பயந்துட்டான் அவன். ஏன்னா அவங்க ஊரில் வந்து பெண்கள்னால் இப்படி கழுத்து வர ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு பெண்கள்லாம் பாருங்கள், ஐரோப்பிய நாட்டு அந்த மெடிவல் பீரியடில் உள்ள ட்ரெஸ்ஸிங்கே எப்படி இருக்கும், கழுத்தில் இருந்து கால் வர ஃபுல்லாக இங்கெல்லாம் மூடி, இந்த 2 கை மட்டும் தான் வெளியே தெரியும், 2 கால் மட்டும் தான் வெளியே தெரியுன்ற அளவுக்கு எல்லாம் மூடி வச்சுருப்பான். பல படங்களில் வந்து இந்த பின்னாடி ஒரு பெரிய துணி மாதிரி ஒன்று தொங்க விட்டுட்டு குதிரையில் போவீங்கள்ல, அது எதுக்கு தெரியுமா? குளிருதுன்றது தான். கொஞ்சம் தூரம் போகும்போது ரொம்ப குளிர் அடிச்சுன்னா எடுத்து அப்படியே மொத்தமாக போத்திக்கிட்டு அப்படியே போகலான்றதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அப்போ முழுமையாகவே ஆடை அணியணுன்ற ஒரு கண்ணோட்டத்தில், அதுக்கு பேரே விக்டோரியன் தாட் அப்படிம்பாங்க. விக்டோரியன் ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டோரியன் ஸ்கூல் ஆஃப் தாட்னா பெண்கள்னா இப்படி இருக்கணும், பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், போட வைக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு தாட் வச்சுருந்தாங்க. அவன் அந்த தாட்டோட இங்கே வர்றவன் இந்த ஒரிசால இந்த கொனார்க்கு கோயிலை பார்த்த உடனே பயந்துட்டான் அவன். நாடா கோயிலுன்றாங்க, உள்ளே பார்த்தா அதாவது சாதாரண சிற்பங்களாகவோ இல்லை அழகை காட்டக்கூடிய சிற்பமாக இல்லாமல் பல்வேறு உடலுறவு பொசிஷனோடவே சிலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ போர்னோகிராஃபி வாஸ் புட் இன் டு த ஸ்டோன். போர்னோகிராஃபியை கல்லில் வடித்து வைத்து விட்டார்கள். அதுவும் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண் கூட 2 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு ஆண் கூட 2 பெண்கள், அது குதிரை கூட பண்ணுறான், அது இதுலாம் என்னெல்லாம் இருக்கோ கேட்டகிரி, எல்லா கேட்டகிரிலையும் சிலை இருக்குன்னு அவன் பயந்து போய் இந்த கோயில் ஆராய்ச்சியை விட்டுட்டான். இதெல்லாம் போய் கர்மத்தை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவாக இருப்பாங்கல்ல சில அதிகாரிகள். இதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணணுமா, இதை போய் பதிவு பண்ணணுமா அப்படின்னு. அப்புறம் தான் சில அதிகாரிகள் வந்து இதைத்தாண்டா பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தான் தென்னாட்டு கோயில்கள்லாம் கண்டுபிடிக்கப்படுகிறது. தென்னாட்டு கோயில்கள்லாம் இன்றைக்கி ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜன் யார் தெரியுமா, அவன் எங்கள் ஜாதிடா, அவர் பேரே பேர் ராஜ பெரு உடையார்னு வருது, அவர் உடையார் ஜாதி, அவர் பெரிய தேவர்னு வருது, அவர் தேவர் ஜாதின்னு இவனுக்கு அடிச்சுட்டு திரிகிறாங்க. உண்மை என்னென்னா, ஹூல்ஸ்னு ஒருத்தர், ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், ஹூல்ச் அப்படின்னு பேர். அவர் தான் வந்து 1800களில் வந்து இந்த கோயிலை கண்டுபிடிச்சி, இந்த கோயிலை பார்த்து அதில் இருக்க கல்வெட்டெல்லாம் படித்து, மக்கு பசங்களா இந்த கோயிலை அப்போ போய் கேட்டப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, சரபோஜி ராஜா தான் கெட்டாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சரபோஜின்ற அந்த மராத்திய மன்னர் தான் கட்டினாருன்னு இவனுங்க உள்ளூர்காரன் நினச்சிட்டு இருக்கிறான். அவர் தான் படித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, லூசுங்களா, இது ராஜராஜன் ஒருத்தன் கட்டினது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுரா அப்படின்னு அவர் படித்து சொல்கிறவரை ராஜராஜன் ஒரு ராஜா இருந்ததே இந்த நாய்களுக்கு தெரியாது. அவ்வளோ மக்க பசங்கன்னு வச்சுக்கிங்க. ஏன்னா அந்த பெரிய கோயிலில் வந்து அந்த மாதிரி செக்ஸ் சார்ந்த சிற்பங்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப இல்லவே இல்லைன்னு வச்சுக்கலாம் நீ. ஏன்னா அதோட பர்பஸை அவன் கட்டின பர்பஸ் வேறு. ஆனால் அதன் பிறகு கட்டப்பட்ட இந்த நாயக்கர் கால கோயில்கள்லாம் இருக்குல்ல, அந்த நாயக்கர் கால கோயிலுக்கும் அதுக்கு முன்பட்ட கோயிலுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி நீ பார்க்கலான்னா, கோயிலில் சாமி இருக்கிற இடம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கிற அந்த கூரையை வந்து விமானம்னு சொல்லுவாங்க.
வாசலில் இருக்கிறத பேர் கோபுரம்னு சொல்லுவாங்க. அந்த நாயக்கர் காலத்துக்கு முந்தைய கோயிலெலாம் எப்படி இருக்கும்னா விமானம் உயரமாக இருக்கும். கோயில் மதில் சுவருக்கு வெளியே இருந்து பார்த்தாலே அந்த விமானம் தெரியும். ஆனால் நாயக்கர் காலத்து கோயிலெல்லாம் விமானம் வந்து உள்ளே இருக்கும், அமுங்கி இருக்கும். வாசலில் இருக்க கோபுரம் தான் உயரமாக இருக்கும். இந்த நாயக்கர் கால வந்த போது தான் மறுபடியும் போர்னோகிராஃபி அதிகமாகுது. வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சதுனால அங்கே போர்னோகிராஃபி பெருசாக போகலை ஆரம்பத்தில் இல்லை. அந்த இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் போர்னோகிராஃபினா இன் வாட் ஃபார்ம்? அந்த சிலை வடிவத்தில் தான் சொல்கிறீங்க? சிலை வடிவம். இப்போ இஸ்லாமியர்கள் வரும்போதே ஓவியங்கள்லாம் வந்தாச்சு. ஓகே. அவர்கள் வந்து சின்ன சின்ன ஓவியங்கள், சதுரத்தில் ஓவியங்கள்லாம் வரையக்கூடியதெல்லாம் வந்தது. ஆனாலும் அங்கே வந்து போர்னோகிராஃபி என்டர்டெயின் பண்ணப்படலை. இதில் வந்து முதல்ல இருந்த இஸ்லாமிய மன்னர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இஸ்லாமிய மன்னர்கள். அதன் பிறகு வந்த முகலாயர்கள் காலத்தில் அந்த ஸ்ட்ரிக்டான இதெல்லாம் விட்டாங்க அவங்க. அதில் அக்பர் காலத்தில் சுத்தமாக ஸ்ட்ரிக்ட்னஸை விட்டுட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்னஸை விட்டுட்டாங்கன்னா என்னென்னா, அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 ரஜபுத்திர இளவரசிகளை கல்யாணம் பண்ணி அவரோட அந்த புறத்தில் கோயிலெலாம் கட்டி கொடுத்துட்டாரு, உள்ளே சாமி கும்பிட்டுக்குங்க அப்படின்னு. இப்போ அந்த காமசூத்ரான்றாங்களா, அது என்னதுன்னா? அந்த காமசூத்ராலாம் வந்து குப்தர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. மௌரியர்கள் காலம் முடிஞ்சு புஷ்யமித்ர சுங்கன் வர்றான். அந்த சுங்கா டைனாசிட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் கனிஷ்கா டைனாசிட்டி, குஷானா டைனாசிட்டி இதெல்லாம் முடியும் போது அந்த பீரியட்லாம் பௌத்தம் சார்ந்த மன்னர்களாகவே நிறைய இருந்ததுனால அப்போ வந்து பெருசாக போர்னோகிராஃபி வரல. ஏன்னா அவங்க வந்து எல்லா ஆசையும் திறந்துருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த போர்னோகிராஃபி கலைகள் வடிவத்துக்கு பெரிய இது கொடுக்கல. நடுவில் குப்தர்கள் காலத்தில் மட்டும்தான் பெரிய அளவில் அந்த கலை வடிவத்துலேயும் உள்ளே வந்தது. அதோட மிகப்பெரிய ஒரு வேலை தான் காமசூத்ரா. என்ன சொல்லியிருக்கேன்னா எதனா ஐடியா? காமசூத்ரா வேறு ஒன்றும் கிடையாது. அது நம்ம ஊரில் இன்னொரு சின்ன தப்பு என்னென்னா, லூஸ்தனமான வேலை. காமத்து பால் அப்படின்ற திருக்குறளை ஸ்கூல் காலேஜில் இன்றைக்கி கூட சிலபஸாக வைக்க மாட்டாங்க. வச்சா காலேஜ்லேயே நம்மக்கிட்ட பல கவிஞர்கள் உருவாயிடுவாங்க. ஏன்னா காமத்து பால் சொல்கிறது என்னென்னா ஃபீலிங்ஸை சொல்கிறது. அப்புறம் நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ரெட் ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் தாண்டி பார்த்துருக்கீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஃபீலிங்ஸ்னால் என்ன சொல்கிறது? நான் அவளை பிரிஞ்சு இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், அவள் எவ்வளோ அழகாக இருப்பான்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறள் ஃபுல்லாகவே இருக்கும். வந்துச்சு ஃபீலிங்ஸ். ஆமாம், அந்த ஃபீலிங்ஸ் இல்லை, இது வந்து நிஜமான ஃபீல். இப்போ ஒரு பாட்டு இருக்குது பார்த்தியா, உன்மேல் நான் கொண்ட காதல், என்மேல் நீ கொண்ட காதல், இரண்டில் எதை நீ உயர்வாக சொல்வாய். இது வந்து காதல் சிறப்புரைத்தல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வர்ற திருக்குறள்லேருந்து எடுத்துக்கிட்டது. அதே மாதிரி ஒரு பழைய அஜித் படம் ஆசைன்னு நினைக்கிறேன், கண்டு கேட்டு உண்டு அப்படின்னு வரும் தெரியுமா, போட்டு பாருங்கள் வரும். அந்த பாட்டு எனக்கு ஃபுல்லாக ஞாபகத்தில் இல்லை. அந்த கண்டு கேட்டு உண்டுன்னு உண்டு தீண்டின்னு 5 வகையான சுவையும் இந்த பெண்ணிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் தான் எழுதியிருக்காரு. திருக்குறள் வந்து சொல்கிறது பூராமே இந்த மாதிரி ஃபீலிங்ஸை தான் சொல்லும். அதில் ஒரு பாட்டு வரும், கோட்டு பூச்சூடினேன் அப்படின்னு. அது அடிக்கடி நான் சொல்லுவேன், ஏன்னா அது இன்றைக்குள்ள எக்ஸாம்பிளுக்கே பொருந்துன்றதுனால. என்னென்னா ஒருத்தன் சொல்லுவான், டெய்லி முல்லைப்பூவை தான் தலையில் வச்சுட்டு போகிறோம், ஆனால் ஆம்பளைங்களும் பூ வச்சுட்டு போனாங்க போல இருக்குது. முல்லைப்பூ தான் டெய்லி சூடுறோமே, ஒரு வித்தியாசமாக இருக்கட்டுமேனு கோட்டு பூன்னு இன்னொரு பூ இருக்குது பக்கத்தில், அதை எடுத்து தலையில் வச்சுட்டு போனேன். பூவை மாற்றி வச்சுட்டு போகிற, எவ்வளோ மயக்கிறதுக்கு போகிற அப்படின்னு என் முன்னாடி சண்டைக்கு வந்துட்டா அப்படின்னு அந்த குறள் சொல்லும். இன்னொரு குறளில் சொல்லும் என்னென்னா, ஒருத்தங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தும்புனானா, உன்னை எப்பவுமே நினைக்கிறேன், நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், நானே நினைக்கல, வேறு யாரும் உன்னை நினச்சா, நீ எப்படி தும்புன அப்படின்னு கேட்டு சண்டை போட்டா. அப்படி இப்படி அந்த ஃபீலிங்ஸாகவே இருக்கும். அது ஒரு 35 அதிகாரம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். காம சூத்ரான்னு எடுத்தோம்னா அது டோட்டலாக வேறு. அது அப்படியே போர்னோகிராஃபி. அது அப்படியே போர்னோகிராஃபி. இப்போ கூட போடுறாங்கல்ல, உங்களுக்கு சிறியதாக இருப்பதாக ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த க்ரீம் போட்டுக்கிங்க, அந்த மருந்து போட்டுக்கிங்கன்னு வருது இல்லை, அதே மாதிரி அதுலேயும் வரும். குதிரையின் திறன் வேண்டுமா, அதெல்லாம் அதில் அப்படியே வரும். ஆண்களின் மனதை கோணாமல் நடந்துக்குவது அப்படி புரியலாமா? ஆணோட செக்ஸ் வக்ரத்தை பூரா எழுதி வச்சுருக்கோம் அதில். நீ வந்து இப்போது உங்ககிட்ட ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த காரை கொண்டு போய் பைக் மெக்கானிக்கிட்ட ரிப்பேர் கொடுப்பியா? உன் பைக்கை கொண்டு போய் சைக்கிள் கடைக்காரர்கிட்ட ரிப்பேர் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேல்ல. அப்போ உனக்கு உடல் சம்மந்தமான ஏதாவது சந்தேகம்னா நீ யாரை போய் கேட்கணும்? டாக்டர்ஸ் தான் போய் கேட்கணும். அதை விட்டு ஊரில் இருக்க எல்லா வண்டியும் கண்ட வண்டியும் கேட்டு திரியிறது இவனுங்க.
நமக்கு இப்போ நமக்குன்னு நம்ம இந்தியாவில் இன்னும் இந்தியாவிலன்னு கூட சொல்ல வேணாம், உலகம் முழுவதுமே எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியானா 100% நம்ம சொல்லலாம். செக்ஸுன்றது ஒரு ஆணுக்கு அறிமுகமாவது எப்படி அப்படின்னா போர்னோகிராஃபியில் தான். உலகத்தில் முதல்ல பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சான்ப்பா. கண்டுபிடிச்ச உடனே ஒருத்தன் ஜெர்மனியில் சரி அடிக்கிறோம், பைபிள் அடிக்கிறோம்டா அப்படின்னு எடுத்து, ஏன்னா அது வந்து பிரிண்டிங் மிஷின்னா நம்ம இப்போ பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. அது வந்து இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இருக்குல்ல, ரப்பர் ஸ்டாம்ப் வடிவத்தில் இருக்கும். அதை வச்சு ஒவ்வொரு பேப்பர்லேயே குத்தி 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 ஒவ்வொரு பேப்பராக சேர்த்து அதுக்கப்புறமா அந்த புக்காக பைண்டிங் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தன் உட்காந்து அடித்தான் ஜெர்மனியில். அதுக்கு பேர் தான் குட்டன்பர்க் பைபிள். 1470களில்னு நினைக்கிறேன். அப்போ தான் பிரிண்ட் அடிக்கிறாங்க. இந்தியாவில் முதல்ல எப்போ புக்கு பிரிண்ட் ஆகுது தெரியுமா? 1520 பிரிண்ட் ஆகிடுச்சு. தமிழில் பிரிண்ட் ஆகிடுச்சு. வட இந்தியாவில் அப்போ 1525 50லாம் வந்து பார்த்திங்கன்னா துணியில் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே தமிழில் அச்சே அடிச்சிட்டாங்க. அடித்ததும் பைபிள் தான் அடித்தாங்க, வேறு ஒன்றும் அடிக்கலை பெருசாக. ஆனால் இங்கே 1475 ஒருத்தன் குட்டன்பர்கில் பைபிள் அடிக்கும்போது லண்டனில் ஒருத்தன் செக்ஸ் புக் அடித்தான். ஸோ எந்த புது டெக்னாலஜி வந்தாலும் முதல்ல அந்த டெக்னாலஜி வந்து போர்னோகிராஃபிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ராஸ்டியூஷன் இப்போது பல அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்களாம் இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காங்க பல்வேறு சேனலில். அவங்க சொல்கிறதுலாம் பொதுவாக இருக்கிற கருத்து என்னவா இருக்குன்னா, இந்த ப்ராஸ்டியூஷன், இந்த இல்லம், இந்த ஹவுஸ் இல்லைன்னா பல பெண்களால் வந்து நிம்மதியாக வாழவே முடியாது. ஆண்களுடைய வக்கரத்தை வந்து இங்கே வந்து கழிச்சிட்டு போகிறாங்க, அதனால தான் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ப்ராஸ்டியூஷன் அதனுடைய நோக்கம் என்னவா இருந்தது? ஏன் அதை இப்போ பல்வேறு இடங்களில் அதை அனுமதிச்சிருக்காங்க? அனுமதிச்சதுன்னு சொல்கிறத விட ப்ராஸ்டியூஷன்ன்றது வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உலகின் பழமையான தொழில் அப்படிம்பாங்க. அது உலகின் பழமையான தொழிலில் உலகின் பழமையான ஒரு அடிமைத்தனம், சுரண்டல். ஆமாம், பழமையான சுரண்டல்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ராஸ்டியூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு நாட்டுக்கு மேலே படையெடுத்து போவாங்க. படையெடுத்து போனாங்கன்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, 15 வயசுக்கு மேலே இருக்கிற ஆம்பளைங்களை பூரா கொண்டுடுவாங்க. ஒருத்தனை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. 15 வயசுக்கு மேலே இருந்தானே எல்லாரையும் போட்டு தள்ளுவாங்க. ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்க பொம்பளைங்களாக இருந்தால் அப்படியே விட்டுருவாங்க. மிச்சம் எல்லாரையும் அடிமையாக ஊருக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஊருக்கு கூப்பிட்டு வந்தால் அந்த பெண்களை வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. வீட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க, வயல் வேலை செய்ய சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிற நேரத்தில் செக்ஸ் அத்துமீறல்கள் நடக்கும். இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாகத்தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போ அது கொஞ்ச நாள் ஆக 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 வந்து அது ஒரு இன்ஸ்டியூஷனாக மாறி அது ப்ராஸ்டியூஷனாகவே மாறிடுது. அது ப்ராஸ்டியூஷனுக்கும் தனி மனித வக்கரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிலாம் சொல்லப்போனால் அப்புறம் ஆம்பளைங்களாம் வக்கரமான ஆம்பளைங்களே இல்லையா, இல்லை அதெல்லாம் ரிப்போர்ட் ஆகாமையாக இருக்குது? இன்றைக்கி தான் ரிப்போர்ட் ஆகிட்டு தானே இருக்குது. ப்ராஸ்டியூஷன் இருப்பதன் காரணமாகத்தான் பெண்கள் நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை. ப்ராஸ்டியூஷன் தனி, போர்னோகிராஃபி தனி, ரெண்டுமே வேறு வேறு. இல்லை, அந்த வக்கரத்தை தனித்து கொள்ள ஒரு இடமா இருக்குன்னு சொல்கிறாங்களேன்றதுனால அந்த கேள்வி. அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த போர்னோகிராஃபியை வந்து உங்களால் அவாய்ட் பண்ணவே முடியாதுன்றதுக்காக அது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ எனக்குலாம் வந்து போர்னோகிராஃபி இன்ட்ரடியூஸ் ஆகிறது எப்போனா 15 வயசுலேயே இன்ட்ரடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்து இப்போது நியூட் பிக்சர் போட்டால் நம்ம சேனல்லே வந்து முடக்கப்பட்டுரும். அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஆனால் பல வெப்சைட்கள் வந்து இதை போர்னோகிராஃபியை வந்து காசு கொடுத்து பார்க்குற மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஃப்ரீயாகவும் கிடைக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜியில் கூட நீங்கள் வந்துடுங்க. ஏஐலேயே போய் எனக்கு ஒரு செக்ஸ் ஸ்டோரி சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்லாது. அது சொல்லாது. இல்லைங்க அது மாதிரி நான் செய்ய முடியாது. நியூடு பிக்சர் காட்டுனா அதுக்கு நான் ஜென்ரேட் பண்ணக்கூடாது, என்னோட ஒரு லிமிட்டேஷன், அது தப்பு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் அது ChatGPTலேருந்து எல்லாத்தையும் கேட்டிங்கன்னா சொல்லும். ஆனால் அதை பைபாஸ் பண்ணி இவனுங்க இன்னொரு ஆப்பை ரெடி பண்ணிடுறாங்க. இவங்க வேறு ஒரு ஆப் ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரிமூவ் ட்ரெஸ் அப்படின்னா ஆப் வந்துருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ உள்ளே கொடுத்து ரிமூவ் ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்தோன்னே அது வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோவில் இருக்கிற ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணலை, அந்த முகத்தில் வேற ஒரு உடம்பு எடுத்துன்னு வச்சு அவ்வளோதான். அது மாதிரி ஒரு உடம்பை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த முகத்தையும் அதையும் முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுவாங்க. இப்போ ஃபோட்டோஷாப்பில் பண்ணாமல் அந்த ஆப்பே பண்ணி கொடுத்துருதுன்ற அளவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, மனுஷனுக்கு வந்து மற்ற மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அவங்க ஒன்றா சேரும்.
சீசனில் மட்டும் அந்தந்த சீசன்லன்னு. மனுஷனுக்கு மட்டும்தான் சீசன் கிடையாது. அவன் சீசன் இல்லாமல் போன காரணமே என்னென்னா அவன் ட்ரெஸ் போட ஆரம்பிச்சது தான். ஓகே, ட்ரெஸ்ஸு போட ஆரம்பித்ததுனால ஆண்களுக்கு தான் பெண்களை உடை இல்லாமல் பார்த்தா அது ஒரு குதூகலமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து ஒரு ஆம்பளை ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கணுன்னா அவங்கெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. நான் பெண்கள்கிட்டே கேட்டு பாருங்கள், அதாவது ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடிய பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு நெருக்கம் இருந்தால் கேட்டு பார்க்கலாம். இதை வந்து நான் சொல்ல, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, சைக்காலஜி படித்த டாக்டர்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா, பெண்களுக்கு வந்து செக்ஸுன்றது வந்து ஒருத்தரோடு எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த செக்ஸு மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணோடு இன்ட்ராக்ட் பண்ணாமலே செக்ஸ் மூடு வரும். அது பேசிக் மாடல் அது. ஏன்னா பெண் வந்து சூஸ் பண்ணணும், ஆம்பளைக்கு சூஸ்லாம் கிடையாது, கிடைச்சா போதுன்ற மாதிரி. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, எப்போதெல்லாம் உடை இல்லாமல் ஒரு பெண்ணை பார்க்கிறானோ அப்போல்லாம் இவனுக்கு உணர்ச்சி வசப்படுறான். இப்போ எப்போவுமே எல்லாருமே ட்ரெஸ் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்க, அப்போ அந்த உணர்ச்சியெல்லாம் வராது. புரியுதா? அது தான் போர்னோகிராஃபியோட செல்லிங் பாயிண்ட்டே அதுதான். அப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்க, புக்கு வரும்போது ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் அடித்து ஃபஸ்ட்டு ஓவியம் அவுட்லைனாக வரைகிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரிண்டிங் டெக்னாலஜி ஃபோட்டோலாம் வந்தோடனே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவை போட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு ஸ்டெப்பாக அடுத்தால வருது. பார்த்திங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு வெப்சைட்டே வச்சுருக்கிறாங்களாம். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி தான் எடுத்து பார்க்குறேன், தலை சுற்றிருச்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 போஸ்ட் இருக்குது அதில். அது எதில்? தமிழில் மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் அதில் போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் 1,00,000 போஸ்ட் இருக்கும் போல இருக்குது. எல்லாம் என்னதுன்னா ஒன்றும் இல்லை, அதே பழைய போர்னோகிராஃபி கதையை எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போது நான் கூட யோசித்தேன், டெக்னாலஜி டெவலப் ஆச்சுன்னா எழுத்து வடிவம்ன்றதை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இல்லை, இப்போவும் படிக்கிறாங்களே. வெப்சைட் பேரெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், நம்ம மற்ற மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அது இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா பான் வந்து கடைசியில் எப்படிலாம் போயிட்டாங்கன்னா, குண்டு பொம்பளை, ஒல்லி பையன், ஒல்லி பொண்ணு, ராட்சச மாதிரி இருக்கிற ஆம்பளை, இப்படிலாம் போனாங்க. அப்புறம் அதெல்லாம் கூட போர் அடிச்சிருச்சு போல இருக்குது. அதையும் தாண்டி 2 பேர் 3 பேர் சேர்ந்து அப்படின்னாங்க. அப்புறம் அதுவும் தாண்டி ஒரு குரூப்பு, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு கூட அப்படின்லாம் போட்டாங்க. இதுவும் பத்தாமல் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அனிமல் செக்ஸுக்கு போயிட்டாங்க. எது, ஒரு பொண்ணு நாய் கூட, குதிரை கூட, கழுதை கூட பண்ணுற மாதிரிலாம் அதுக்கும் வெப்சைட் இருக்குது. என்ன ஆச்சரியம்னா, இதெல்லாம் ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. நான் சொல்கிற ஒவ்வொரு மேட்டரும் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் 100கணக்காக இருந்தால் பரவாயில்ல, இந்த கண்டென்ட்டு லட்சக்கணக்காக இருக்குது. இப்போ இதெல்லாம் தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எங்கே வந்துட்டாங்கன்னா, லைவ் சேட்டுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து முதல்ல அமெரிக்காவில் தான் ரொம்ப ஃபேமஸ். லைவ் சேட்னா, நீ பணம் கட்டினா ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படின்னு டைம் கூட, எவ்வளோ பணம் கட்டியோ அவ்வளோ நேரம். அப்போ அது என்னென்னா, யாராவது ஒரு லேடி வந்து அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வரும். இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்றாங்க. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆஷ்லி மேடிசன் ஒரு வெப்சைட் இருக்குது. ஆஷ்லி மேடிசன் வெப்சைட்டு, அந்த கம்பெனியோட ஸ்லோகன் என்ன தெரியுமா? அது டேட்டிங் வெப்சைட்டு, ஆனால் கம்பெனியோட ஸ்லோகன் என்ன தெரியுமா? லைஃப் இஸ் ஷார்ட், லெட்ஸ் சீட். எப்படி? லைஃப் இஸ் ஷார்ட், லெட்ஸ் சீட். கள்ளக்காதலுக்காகவே தனிப்பட்ட ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் 2024-25 நிதியாண்டில் அதிகபட்சமாக பெய்டு மெம்பர்ஸாக இருக்கிறவங்க யார் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற காஞ்சிபுரம். இதெல்லாம் நம்பவே முடியல. காஞ்சிபுரம்னா வந்து காஞ்சிபுரம் சிட்டியை சொல்லலை, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறான். மேபி இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வர்றது அது பூராமே அந்த ஏரியாவுக்குள்ளே தான் வரும். தாம்பரம், ஆலந்தூர் எல்லாமே காஞ்சிபுரம். ஆமாம். ஸோ அதனால அப்படி ஒரு நம்பர் வந்திருக்குன்னா, அதனால காஞ்சிபுரத்து மக்கள் வந்து பயப்பட வேணாம், நம்ம வீட்லேயே யாராவது மெம்பராக இருப்பாங்களான்னு பயந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடி இண்டஸ்ட்ரி ஏரியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இதை வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்ன்னு பார்த்துங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு முதல்ல வந்து
வெளிநாட்டு பெண்கள் வரக்கூடிய அந்த சேட்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது அவனுக்கு ஒரு நேட்டிவிட்டி கிடைக்கல போல இருக்குது. லோக்கலில் பார்க்கணுன்னு இப்போ ஆசைப்பட்றாங்க. இதுக்கு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னென்னா 1 மணி நேரம் ஷோ 4000 ரூபாய். 4000 ரூபாய் கொடுத்தா அந்த இதில் போய் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். இதில் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, நீ வந்து பணம் உள்ளே இன்வால்வ் ஆகும்போது சாதாரண மனிதர்கள் பணம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள். மனுஷனோட கிரீடுன்னு சொல்கிறோம்ல, அந்த பேராசை வந்து ஒரு அளவில்லாதது. எந்த எல்லைக்கும் போவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்க தான். எதை யாரை கேட்டாலும் இது ஒரு கதை வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு கேன்சரு, அம்மாவுக்கு கேன்சர்னால் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கொண்டாந்து சேரு. கேன்சர் இன்ஸ்டியூட்டில் என்ன ஃபீஸாக வாங்குறாங்க? பூரா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரு. யார் வேண்டான்னா 3 வேளை சோத்துக்கு ஒன்றாலும் சம்பாதிக்க முடியலையா? புரியுதா? அது பழகிடுதுமா. அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்குது அவங்களுக்கு. யார் ஈடுபடுறாங்கன்றதுக்கு உள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். போய் ஈடுபடுபவர்கள் கொழுப்படுத்து பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ராஸ்டியூஷன் வந்து வேறு கதை. அது வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க. அதுக்குள்ளே நான் போகலை. இதெல்லாம் வந்து கொழுப்படுத்து போய் பண்ணுறது. இன்ஸ்டாவில் பாருங்கள், யாராச்சும் க்ளீவேஜ் தெரியாமல், இடுப்பு தெரியாமல், முதுகு தெரியாமல் யாராச்சும் வீடியோ போடுறாங்களா? நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அதுதான் சொல்லுவேன். பார்க்குறவனோட வக்கரத்தை அவங்க காசாக்குறாங்க. வெறுமனே வந்து பார்த்துட்டு போனால் எப்படி? இப்போது நம்மள்கிட்ட கேட்டால் வரலாறை பற்றி பேசுவோம், இன்னொருத்தர் கேட்டால் அவர் அரசியல் பற்றி பேசுவார், இன்னொருத்தர் கேட்டிங்கன்னா இலக்கியத்தை பற்றி பேசுவார், இன்னொருத்தர் கூப்பிட்டிங்கன்னா தமிழை பற்றி பேசுவார். இப்படி யாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை அவங்க வெளிக்காட்டுவாங்க. எனக்கு எந்த டேலண்ட்டும் இல்லைன்னா எல்லாம் செத்த மூதி அப்படின்னு பேசியாவது ஃபேமஸ் ஆகுறாங்களே, அப்போ நம்மளும் ஆகக்கூடாதா? புரியுதா? நிறைய குடும்பங்களில் இப்போல்லாம் சண்டையே தான். புருஷன் வந்து ரீல்ஸ் போட கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சண்டைன்னு சொல்லி அதை ஒரு ஜோக்காக மாற்றிட்டாங்க. பொண்ணு பார்க்க போகும்போதே மாமனாரே கேட்குறாரு, ரீல்ஸ்லாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இல்லை, இது வந்து அது ஒரு ஜோக் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு டெஸ்பரேட்னஸ். வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அடுத்தால. ஏன்னா இதை பார்த்துட்டு பார்த்தவன் தான் வந்து கலாச்சாரம் பேசுகிறான். வர பொம்பளைங்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் ட்ரெஸ் போடுறாங்க, அப்படிலாம் ட்ரெஸ் போடுறாங்க, அதை ரீல்ஸாக வேறு போடுறாங்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை அப்படின்னு பேசுகிறவன் தான் அங்கே போய் புள்ளி வைக்கிறான். புரியுதுங்களா? அப்போ நீ வந்து ஒரு வக்கரம் பிடிச்சவனாக இருக்கும்போது நான் அவனுக்கு கேட்குறேன், ஒரு பொண்ணு முதுகவனியும் வீடியோவில் பார்த்தது மூலமாக உனக்கு என்ன கிடைச்சிது? என்ன கிடைச்சது சொல்லு. அட்லீஸ்ட் போர்னோகிராஃபியாவது ஃபுல் ஆக்டை நீ பார்க்குற. அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட ஃபோட்டோவை இல்லை அந்த ஒரு 30 செகண்ட் வீடியோவை பார்த்ததில் உனக்கு என்ன கிடைச்சிது? இன்னும் அந்த வக்கரத்தை தூண்டிக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இந்த அக்கான்ற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இப்போ வேற ஒன்றா மாறிடுச்சு. அக்கான்றது இப்போ பாய்ஸ் படத்துல கூட அவங்களே அக்கா கிட்ட தான் காசு கட்டி போவாங்க. அதனால அது புதுசாக வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அக்காக்கள் ரீல்ஸ் அக்கா இல்லைம்மா, இந்த அக்கா இந்த கதையெல்லாமே வந்து போர்னோகிராஃபியில் ரொம்ப காலமாகவே இருக்குது. என் பெயர் குமார், நான் திருச்சியிலேருந்து வருகிறேன், எங்கள் அத்தை வீட்டில் போய் தங்கி படித்தேன், எங்கள் சித்தி வீட்டில் போய் தங்கி படித்தேன், எங்கள் அக்கா வீட்டில் போய் தங்கி படித்தேன், எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா. இது வந்து இப்போ எனக்கே 55 வயசாகுது. நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேயே இந்த கதைகள்லாம் இருக்குது. அது வந்து இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சரியா? அதாவது அது பேரே வந்து ஜுவனைல் ட்ரீம் அப்படிம்பாங்க. ஜுவனைல்னா வயதுக்கு வராதவர்களின் கனவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஜுவனைல்னோடனே சிறுவர் சிறைச்சாலைக்கு போயிட வேண்டாம். அந்த சிறுவர்களின் கனவுன்றதே என்னென்னா, முதல்ல ஒரு பையனுக்கு முதல்ல யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அவனை ஒரு எந்த பையனாக இருந்தாலும் சின்ன வயசுலேயே அடலசன்ஸ்லேயே அந்த பசங்களுக்கு ஒரு லவ் வருதுன்னா யாரை பார்த்து வரும்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் இருக்க டீச்சர் மேலே தான் வரும். அது இனம் புரியாத ஒரு கவர்ச்சியாக மாறிடும். அப்புறம் தான் தெரியும் இதில் இது தப்பு அப்படின்ற மாதிரி உணர்ந்து விலகுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த சின்ன வயதில் தோன்றிய, அதாவது ஒரு இன்னசென்ட்டாக இருக்கிறப்போ வரக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்குல்ல,
எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்காங்கப்பா, அவன் சொல்லுவான், நான் வந்து பெருசாகி சுபத்ராவை தான் கல்யாணம் பண்ணுவேன். பேசவே இன்னும் சரியாக ப்ளே ஸ்கூல் தான் போயிட்டுருக்காரு. யார்டா சுபத்ரான்னா எங்கள் மிஸ்ஸு அப்படிமா. இது வந்து சின்ன வயசில் சாதாரணமாக வரும். ஆனால் அதுக்கு மேலே வந்து இவனுக்கு இந்த ஓவராக போர்னோக்குள்ளே போக போக என்ன ஆகுதுன்னா, போர்னோவில் இந்த விஷயம் வந்து சரியான விஷயம் கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த மாதிரி அவன் ஒரு கதையை எழுத இவனுக்கு வந்து அது கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆக்சுவலாக இந்த ஒன்லி ஃபேன்ஸ் இருக்குல்ல, சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்லி ஃபேன்ஸ், அதில் வந்து மாதம் 20 லட்சம் 15 லட்சம் வருது. எல்லாருமே பொறாமை இல்லை, அவ்வளோ பேர் கட்டி என்ன பார்க்குறாங்க. நீங்கள் சட்டையை அவுத்து போட்டு நின்னீங்கன்னா எவன் பார்ப்பான்? தொழில் மாதிரி வச்சு பண்ணுறாங்க. என்னன்னா ஒருத்தன் என்ன பண்ணுறான், இதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஆடு கேம்பெயின்லாம் போட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு லேடியை கூப்பிட்டு லேடியை நீயும் உங்கள் ஹஸ்பண்டும் செய்கிற மாதிரி எனக்கு 1 hour காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க. அந்த டைமுக்கு அவன் ஒரு 200 பேரை ரெடி பண்ணுவான். இந்த லேடிக்கு 4000 ரூபாய் கொடுத்துருவான். அவன் ஒவ்வொருத்தட்டையும் 4000 ரூபாய் வாங்குவான். அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், அந்த 1 hourல யாரோ செய்கிறாங்க, யாரோ பார்க்குறாங்க, 5 சைபர் ஆயிடுச்சு, அப்படின்னா லட்சம்தான். அப்போ எவ்வளோ பெரிய வருமானம்னு பாருங்கள். அதனால் அவன் வந்து ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி கேம்பெயின் பண்ணி ஒரு 200 பேர் ரெடி பண்ணிட்டான்னா அவன் கிட்டத்தட்ட 8 பங்கு அதில் சம்பாதிச்சிட்றான். இப்போ இந்த வீடியோஸ்லாம் லீக் ஆகுதுல்ல, அதாவது இவங்க வந்து ஒன்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பண்ணுறாங்க, அதை ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணிடுறான், ஏதோ ஒரு விதத்தில் ரெக்கார்ட் பண்ணிடுறான், அதை வந்து ஒரு லிங்காக மாற்றி இந்த லிங்க்கில் வந்தீங்கன்னா இந்த லிங்க்கில் இருக்குது, கமெண்ட்டில் போய் பாருங்கள் அப்படின்றான். இல்லைனா அதை வந்து ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறானுங்க. இவ நல்லா தானே இருந்தா, இவளோட வீடியோவே வந்துச்சா, வீடியோ வேணுன்றவங்க போயிட்டு புள்ளி வைங்க அப்படின்னு. இப்போ இந்த புள்ளி கல்ச்சரை எப்படி பார்க்குறீங்க? புள்ளி கல்ச்சர் வேறு, ஃபுல் வீடியோ லிங்க்கில் இருக்குன்னு போடுறது வேறு. ஆமாம் ஆமாம். புள்ளி கல்ச்சர் வந்து ஒரு க்யூரியாசிட்டி, எவனோ ஒருத்தன் எனக்கு கிடைச்ச வீடியோ வா எல்லாருக்கும் இன்பாக்ஸில் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி அது வேறு. இது லிங்க்ன்றது வந்து காசு சம்பாதிக்கிறது. அங்கே போனேன்னா அது ஒரு லிங்க் போவோம், அது ஒரு டெலிகிராம் குரூப் எதுக்கோ அது உள்ளே போவோம், அங்கே போய் கிளிக் பண்ணுன்னா வேறு ஒரு ஆப்புக்கு போவோம், அப்புறம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுமா, ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் காசு கட்டுமா. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஒரு ஜென்ரேஷனே வேற ஒன்றா மாற்றுதுல, அது எப்படி மொத்த பேரும் இதில் ஈடுபடுறது இல்லை, இந்த கல்ச்சரை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, நீங்கள் இதை மாற்றுதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்கிட்ட கேட்குறத விட உங்களுக்கு தெரிஞ்ச செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் யார்ட்டையா போய் கேட்டு பாருங்க, அவங்களே சொல்லுவாங்க இதனாலாம் ஒரு பெரிய விஷயம்லாம் ஆகாதுன்றாங்க. புரியுதா? நான் சொல்கிறது 1985 நான் போர்னோகிராஃபி பார்க்குறேன், இப்போ 2025, இப்பவும் போர்னோகிராஃபி இருக்கும், இன்னும் 50 வருஷம் கழிச்சும் போர்னோகிராஃபி இருக்க தான் செய்யும். இல்லை, எனக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு ரீல்ஸு போடுதுன்னா அவங்க வந்து படிப்பு சம்மந்தமாக போடுறாங்களோ, அவங்க நேட்டிவ் பிளேசஸை வந்து எடுத்து போடுறாங்க. பட் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, இது மாதிரி தான் அவள் ஆரம்பிச்சா, நீ போய் அந்த இடத்துல தான் போய் நிற்ப அப்படின்னு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறுதில்ல. இல்லை, அப்படி போய் நிற்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிற்க வாய்ப்பு இருக்குது, நிற்காமலும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. அது அந்த தனிப்பட்ட ஒருத்தரோட சிந்தனையை பொறுத்து இருக்குது, அவங்களோட மென்டல் மெச்சூரிட்டியை பொறுத்து இருக்குது. இது எப்போவுமே என்னன்னா இந்த கன்சம்ஷன் வந்து சரன்னு ஏறுமா, அப்புறம் டம்னு விழுந்துடும். அதில் இருக்க அந்த இனிஷியல் க்யூரியாசிட்டி போயிடும். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி செட்டில் ஆகி அது ஒரு ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸாக மாறிடும். இப்போ இன்னொன்று இருக்குது, இப்போ இது மாதிரியான ஆட்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஒரு டெலிவிஷன்லேயோ ஒரு சினிமாலேயோ வந்து இப்போ நடிக்கிறதுக்காகவே கூத்துப்பட்டறைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, பல்வேறு வேறு ப்ராசஸில் தங்களை வளர்த்துட்டே வந்திருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் போனன்ற கூட ஆசை இருக்குது. ஆனால் இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குது, இவங்கள கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்க, இவங்கள வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு பேச கூப்பிட்றாங்க, இது மாதிரியான ஆட்களுக்கு வந்து டெலிவிஷனில் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் சொல்கிறாங்களே. டெலிவிஷனில் வாய்ப்பு கிடைக்குது, அவார்டு கொடுக்குறாங்கன்ற வரலாம் ஓகே, பள்ளிகளில் கூப்பிட்டு பேச சொல்கிறாங்கன்றது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இல்லை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஹெச்எம் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணணும், இது மாதிரி லூஸ்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஒரு கிறுக்கனெல்லாம் கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்கல்ல ஒரு ஸ்கூலில், அப்போ அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், அதுலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம யாரும் கேட்க முடியாது. ஏன்னா இந்த கன்சியூமர் இருக்கிற வர ஒரு ஆண் வந்து இதை பார்த்து எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவன் பார்க்க மாட்டான். அந்த சிந்தனை வராமல் தானே இவன் காஜியாக உட்காந்து அதை போய் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அப்படி பார்க்குறவன் இருக்கிற வரை அதை காட்டுவதற்கு ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல் அவங்களுக்கே போர் அடித்து வெளியே வருவாங்க.
அவ்வளோதான். அதான் சொன்னேன், நான் 15 வயசில் போர்னோகிராஃபி புக்கு படிச்சிட்டேன். அதுக்காக இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கிறேன்னா இன்றைக்கி அதை தாண்டி வந்தாச்சு. கரெக்டாக? அப்போது ஒரு காலகட்டம் வரை அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதில் பெரும்பான்மையானவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே வந்துடுவாங்க. ஒரு சிலர் ரொம்ப சின்னதாக ஒரு 20% ஆளுங்க சாவரவரை வந்து போர்னோகிராஃபி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்கள ஒன்றும் திருத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்க. மீதம் இருப்பவர்கள் அன்றாட வாழ்க்கை, அன்றாட பணிச்சுமை எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பார்க்குற மூடு இருக்காது. நாளைக்கு பையனுக்கு டூர் போகணும், அதுக்கு பணம் கட்டணும், இதுக்கு பணம் கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், இது இவ்வளோ தலைவலி இருக்கும்போது உட்காந்து போர்னோகிராஃபி பார்க்கணுன்னுலாம் அவனுக்கு தோணாது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே வருவாங்க. அது ஆரம்பத்தில் எல்லாருமே அதை தாண்டி தான் வருவாங்க. முன்னாடி அது வந்து அவைலபிலிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ அவைலபிலிட்டி ஈஸி ஆகிடுச்சு. அதாவது முன்னாடிலாம் பார்த்தோம்னா, நான் சென்னை வந்த புதுசில் ஒரு 20 வயசில் என்ன வச்சிங்களேன், போர்னோகிராஃபி புக் வாங்கினா எங்கே போய் வாங்குறதுனே முதல்ல தெரியாது. அப்புறம் இடம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கடையில் போய் நிற்கணும். அங்கே மேலே பார்த்தா பழைய இங்கிலீஷ் புக்காக வச்சு விற்றுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவனே கேட்பான், என்ன தம்பி அப்படிமா, எவ்வளோக்கு அதுன்னு ரேட் இருக்குது, 50 ரூபாய்க்கா, 20 ரூபாய்க்கா, 100 ரூபாய்க்கா, ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி 100 ரூபா புக்குன்னா கலராக இருக்கும். வாங்கிட்டு போய் படிச்சுட்டு திரும்ப கொண்டாந்து கொடுத்தோம்னா பாதி காசு திருப்பி கொடுத்துருவான். இப்படி இருந்த காலம் வந்து எப்போ 1990. இப்போ எப்படி வந்திருக்கு? ஒன்றும் வேணாம், ஃபோனை தட்டினா டப்பு 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 டப்புன்னு எல்லாம் வந்து கொட்டும் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் உள்ள போயிட்டு அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அதை வந்து எல்லாருமே போய் கேட்குறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பெண்கள் இல்லை ஆண்கள் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, இதுவே உங்கள் அக்கா தங்கச்சி இருந்தால் நீ போயிட்டு புள்ளி வைப்பியா, அவங்களும் பெண்ணு தானே, நீ ஏன் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க, அந்த போஸ்ட்டுக்கு நீ ஏன் போகிற, நீ நல்லவன் தானே, அந்த போஸ்ட்டை நீ ஏன் போய் படித்த, அவன் புள்ளி வைக்கிறானா இல்லையா, நீ ஏன் போய் பார்க்க, நீ நல்லவன் தானே, நீ ஏன் அது நல்லவனுக்கு இருட்டில் என்னடா வேலை, நீ நல்லவன் தானே, உனக்கு அங்கே என்ன வேலை? போட்டிருக்கான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குன்னு போட்டிருக்கான், தள்ளி விட்டு அடுத்த வீடியோ பார்க்க வேண்டியது தானே, நீ தான் நல்லவனாச்சே. நீ எதுக்கு நல்லவன்றதுனால தான் கேள்வி கேட்குறாங்க எதிர்த்து. நல்லவனுக்கு இருட்டில் என்ன வேலைன்றது தான் என் கேள்வி. எல்லா போஸ்ட்டையும் நீ பார்த்துறியா? நீ அந்த மாதிரி போஸ்ட்டை நிறைய பார்த்தா தான் அது உனக்கு சஜஷன்லேயே வரும், இல்லைன்னா சஜஷனில் வராது. கரெக்டா? சரி, இவங்க வந்து மனசுக்குள்ளே ஒரு வக்கரத்தை வச்சுக்கிட்டு அந்த வக்கரத்தை தீர்த்துக்கிட்டு வெளியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு தெரியறது. போர்னோகிராஃபி வில் பி தேர். அது எப்போவுமே இருக்கும், ஏதோ ஒரு வடிவத்தில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஏமாற்றப்படுபவர்களும் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏமாந்தும் தான் போவாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் போய் அவன் கோல் வாங்கி அவன் சிக்கி சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி வந்தால் தான் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் வேணால் நான் இந்த பசங்களுக்காக சொல்லிடுவோம். ஃபேஸ்புக் போன்ற இதில் இருந்து யாராவது தெரியாத பேரில் பொண்ணுங்க பேரில் ரெக்வஸ்ட் வந்ததுன்னா உஷாராக டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அது காசு கொடுங்குற கும்பல். எனக்கு தெரிஞ்சு எங்கள் பக்கத்து வீட்டில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்து பில்டிங்கில் ஒரு பையன் 27 வயசு 28 வயசு செத்தே போயிட்டான். அவனுக்கு காசு கொடுத்து அதுக்கு மேலே அவனால் கொடுக்க முடியாமல் வீட்டுக்கு தெரிஞ்சிருமேன்னு பயந்து போய் சூசைட் பண்ணி செத்துட்டான். என்ன நடக்கும்னா, முதல்ல உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க, அப்புறம் வந்து இன்பாக்ஸில் ஒரு ஹாய் போடும். ஒரு பொண்ணே வந்து நமக்கு ஹாய் சொல்லுதுன்னொடனே இவன் குஷி ஆகிடுவான், பயங்கர இதாகிடுவானா, இவனும் போடுவான். அந்த பொண்ணு என்ன பண்ணும், ரெண்டாவது நாள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவோமான்னு கேட்கும். பொண்ணுக்கு நம்பர் கேட்டாலே கொடுக்காது, இது வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் சேட் பண்ண வரியான்னு கேட்குதுன்னொடனே இன்னும் குஷி ஆகிடுவான். நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசலாமான்னு கேட்கும். அடுத்தால ப்ரைவேட்டானா செக்ஸாக பேசலாமா அப்படின்னு கேட்கும். டேய், நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீ கேட்குறியடான்னு இவன் குஷி ஆகிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, ஒரு வீடியோ கால் மாதிரி வரும். பார்த்தா ஒரு பொண்ணு வந்து டாப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது விஷுவல் வரும், கட் ஆகிடும். இப்போ நீ காட்டு அப்படிங்க, இவர் காட்டுவார், அவன் ரெக்கார்ட் பண்ணிடுவான். ரெக்கார்ட் பண்ணிட்டு உன் ஃபேஸ்புக்கில் போட்டு விடுவா, உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பட்டுமா, 50,000 கொடு, 1,00,000 கொடு அப்படின்னு மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏமாத்து வேலை நிறைய நடக்கும். அதை முதல்ல கவனமாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, நிறைய போர்னோகிராஃபி பார்த்தாங்கன்னா டாக்டர் வந்து போர்னோகிராஃபி வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் போயிடும். செக்ஷுவல் இன்ட்ரெஸ்டே போயிடும். அவன் தன்னுடைய மனைவியோட காதலியோட அதுக்கப்புறம் அவனால்
நார்மல் பர்சன் மாதிரி செக்ஸில் ஈடுபட முடியாது. அதில் வந்து அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலக ஆரம்பிச்சிருவான். அந்த ரிலேஷன்ஷிப்பே வீணாக போயிடும். போர்னோகிராஃபி ஓவராக பார்த்தா இது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. உங்களோட ஓன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப மோசமான இடத்துக்கு போயிடும். இதுக்கு மேலே இதை பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கணும்னா டாக்டரை போய் பாருங்கள். கண்ட லாட்ஜ் வைத்தியர்கிட்டலாம் போய் கேட்காதீங்க, சரியா? இந்த லாட்ஜ் வைத்தியர்கிட்ட போய் ஏமாந்தவங்கன்னா உலகத்தில் நிறைய பேர் என்னென்னா, இவனுக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் எப்படி பேசுறது கேட்குறதுன்னு கூச்சம். நீ எந்த எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. 5 நிமிடம் அதாவது 4 நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் 7 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஆரோக்கியமான ஆணால் இயங்க முடியாது. ஆனால் 1 மணி நேரம் நீடிக்க வேண்டுமான்னு கேட்குறாங்க. அவன் அது அங்கே தான் போய் குனியறது. இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் வீடியோ பார்க்குறான். வீடியோ என்ன இது 1.5 மணி நேரம் ஓடுது. அப்போ 1.5 மணி நேரம் செய்யலாம் போல இருக்குது அப்படின்னு இவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுறான், சரியா? ஃபிக்ஸ் ஆகிட்டோடனே கல்யாணம் ஆனோடனே 1.5 மணி நேரம் 5 நிமிஷம் கூட ஆகலை அப்படின்னு பதற ஆரம்பிச்சிட்றான். அப்போ அதுக்கு தான் ஏற்கனவே நிறைய படித்து வச்சுருக்கான். ஆண்மை குறைபாடா இதுவான்னு நிறைய ஊர்புறம் போஸ்டர்லாம் பார்த்துருக்கான்ல. ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிரம். ஆனவொடனே என்ன பண்ணுறான், இவன் பார்த்த போஸ்டர் தான் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆண்மை குறைபாடா, திங்கட்கிழமை, ரோஜா லாட்ஜ், மங்கை லாட்ஜ், இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவனுக்கு அந்த பிஸ்னஸை. இன்னும் இந்த ஆளுங்களை நான் நம்பி தான் அங்கே போனவொடனே என்ன பண்ணுவான், நான் பேராண்டி சொல்ல கேட்க மாட்டீங்களேடா அப்படின்னு அந்த தாத்தா நம்பி போய் போனோடனே அவர் என்ன பண்ணுவார், 10,000 ரூபா கொடு, ஒரு லேகியம் தரேன் 6 மாதம் சாப்பிடுன்றார். உடனே இவர் என்ன பண்ணுவார், 10,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவார். யாருக்கும் தெரியாமல் இது வந்து எனர்ஜிக்காக லேகியம் அப்படின்லாம் வீட்டில் போய் சொல்லிட்டு டெய்லி அதை உட்காந்து தின்னுட்டு இருப்பான். நம்ம தான் குதிரை அப்படின்னு. ஆமாம், அது ஒன்றும் வேலை செய்யாது. அது சும்மா தான், அது 10,000 வேஸ்ட்டு தான். இப்போ போய் கேஷ்பேக் கேட்பானா இவன், சத்துணவுமா ஒரு டே வச்சு கொடுத்துரு. போய் தின்னுட்டு 6 மாதம் சாப்பிட்டு ஒன்றுக்கு செய்யலை. இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட சொல்ல மாட்டான். ஏன்னா இவனே ஒரு வக்கர புத்திக்காரன். அதனால் இவனுக்கு என்ன தோணும்னா, எனக்கு இது மாதிரி தோணுது. ஆக்சுவலாக பார்த்தா பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள செக்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஆம்பளைங்க செக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இந்த குழப்பம் இருக்கும். 5 நிமிஷம் தான், இது ஒருவேளை அவன் 1/2 மணி நேரம் செய்வான் போல், நம்மளால தான் முடியல, நம்ம ஏன் அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு இவனெலாம் நினச்சிக்கிட்டு போய் சொல்ல டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டாங்க. இப்படி யாருமே டிஸ்கஸ் பண்ண மாட்டான்றதுனால தான் நான் இவ்வளோ ஓப்பனாக பேச வேண்டியிருக்குது. அப்போ என்ன ஆகும், 10,000 ரூபா ஏமாந்ததையும் வெளியே சொல்ல மாட்டான். ஆனால் இந்த மருந்து சாப்பிட்டும் நமக்கு வேலை செய்யலைன்னா நமக்கு ஏதோ சீரியஸான ப்ராப்ளம் போலன்னு நினச்சிட்டு இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுவான். டிப்ரெஷன் இன்னும் டிப்ரெஷன் ஆகும்போது இன்னும் செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவர் தெளிவாக சொல்லுவார், 4 முதல் 7 நிமிடங்கள், அதுக்கு மேலே வந்து யாராலையும் இயங்க முடியாது. இயங்கினாலும் அந்த பெண்ணுக்கும் பிடிக்காது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், யாராவது ஒரு பொண்ணை கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் இப்படி தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, கடுப்பை 2 அப்பா மாட்டாங்க அந்த பொண்ணு. அதே தான் செக்ஸ்லேயும் அந்த டைமுக்கு மேலே செஞ்சால் நல்லா அவங்களுக்கும் பிடிக்காது. இதுதான் விஷயம். இதை டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவார். இவன் பூரா இந்த போர்னோகிராஃபியை பார்த்து இப்படி ஒரு, அதாவது அப்போ அவங்க மட்டும் போர்னோகிராஃபியில் மட்டும் 1.5 மணி நேரம் காட்டுறாங்களே அப்படின்னு அந்த கேள்விக்கு மட்டும் இவன் யோசிக்கவே மாட்டான். ரஜினிகாந்த் படத்தில் 50 பேர் அடிப்பார், நேரில் வந்து அடிப்பாரா? நேரில் வந்து அடிப்பாரா? வாய்ப்பில்லை. அதே தான் அந்த லாஜிக் தான் இந்த போர்னோகிராஃபி படத்தில் நடிக்கிறவனுக்கும். நீ பார்க்குற 1.5 மணி நேர படம் 1 மாதம் ஷூட் பண்ணது. அது 1 மாதம் ஷூட் பண்ண படம். அது இதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், எடிட்டிங்கு எல்லாம் காஸ்டியூமு கண்டினியூட்டி வர பார்த்து உட்காந்து 1 மாதம் ஷூட் பண்ணி எடுத்த படம். நீ 300 ரூபா கொடுத்து ஒரு சிடி வாங்கி பார்க்குற, முன்னாடி சிடி, இப்போ 300 ரூபா ஆன்லைனில் கட்டி பார்க்குற, போட்டால் 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 300 ரூபாய்க்கு நீ ஒத்துப்பியா? நீ கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கணுன்றதுக்காக எடுத்தது. கரெக்டா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதில் போய் உள்ளே சிக்க மாட்டீங்க. இல்லைன்னா சிக்கி சின்னாபின்னமாகி சொந்த லைஃப் வந்து ஒரு மாதிரி கால ஓட்டத்தில் ரொம்ப குழப்பத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதுதான் பிரச்சனை. ஆராயத்திற்கு வந்து பல்லவத்தில் இப்போ ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.